கீழவாசல் பகுதியில் கடை வச்சுருக்கோம். இப்போ அரிசி விலைகள் வந்து விலை கூடுனதுனால மக்கள் அரிசி வாங்குறதே குறைச்சிட்டாங்க. ஒரு மூட்டை வாங்குறது 10 கிலோ 5 கிலோ வாங்குறாங்க. வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. விலைவாசியும் கூட்டிகிட்டே இருக்குது. நெல் கிடைக்கல. அரிசி வந்து மைசூர்லேருந்து வர்றது எங்களுக்கு வந்து 10 டன் சொன்னால் 5 டன் தான் வருது. குறைச்சிட்டாங்க அவங்களும். கேட்டால் நெல் விலையில அரிசி இல்லை, மில்லெல்லாம் சும்மா அடக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் விலைவாசி கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10-15 நாள் குறையிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கவர்மெண்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் விலை ஒரு 2 ரூபா 1 ரூபா குறைஞ்சி வருது. பார்த்துறேன். அதனால தான் அரிசி வந்து விலை ஏற்றம் வந்து ஒரு கடுமையான விலை உயர்வாக ஆகிட்டுருக்குண்ணே. அதாவது ஒரு 4 மாதத்துக்கு பிறகு வந்து ஒரு மூட்டையோட விலை வந்து 500 ரூபாய்க்கு மேலே, ஒரு மூட்டையோட விலை 400 ரூபாய்க்கு மேலே ஏறிடுது. அதாவது நான் வந்து இங்கேருந்து டவுன்லேருந்து கிராமத்துக்கு கொண்டு போகிறோம். அரிசி கிராமத்துலேயும் வாங்குகிறாங்க. இருந்தாலும் இந்த அரிசி விலை கடுமையான உயர்வு ஆகிட்டு இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்த வந்து அரசோ இல்லை மற்ற தமிழக அரசும் மத்திய அரசும் இதை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். என்னென்ன வகையான அரிசிலாம் ரேட் ஏறி? எல்லா அரிசியுமே ஏறிது. குருணை கொண்டே ஏறி இருக்குது விலை. சாதாரண குருணை விலையும் ஏறி இருக்குது. அரிசி விலை, பொன்னி, கல்சர், இது போன்ற எல்லா அரிசியுமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் எடுக்கிற அரிசியை வந்து இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த அரிசி வந்து 1300 விற்ற அரிசி இப்போ வந்து 1650 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விற்று 1250 300 வாங்கினோம். இப்போ அதே அரிசி வந்து 1600 650 விற்கிது. இதனால் நம்ம பாதிப்பு, நிறையா பாதிப்பு. மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏறுற மாதிரி இருக்குது அரிசி விலை. ரெகுலராக வாங்குகிற அரிசி வந்து இப்போ 70 ரூபாய்க்கு வந்துருச்சு. 55 ரூபா 60 ரூபாய்க்கு உள்ள அரிசி வந்து 75 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ மூட்டை எடுக்கிறோன்னா எங்களுக்கு 1750 ரூபா வருது ஒரு மூட்டை. அதனால் இப்போ வந்து லூஸில் வந்து சில்லறையாக வாங்கிட்டு போகிறோம். இதனால் நடுத்தர மக்களுக்கு நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிப்பு தான். எந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது? பொருளாதார ரீதியாக பாதிப்பு தான். அரிசி விலை ஏறினதுனால எல்லாமே வியாபாரிகளுக்கும் பாதிப்பு தான், வாங்குறவங்களுக்கும் பாதிப்பு தான். இப்போ என்ன செய்யணும் கட்டுப்படுத்த? இதெல்லாம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.